ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரேயா குசும் கிச்சன். இன்றைக்கி நான் ரெட்டு சிவப்பு கீரையோட தண்டு இருக்குன்னா அதோட கறி செய்ய போகிறேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேவி தான் நான் செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நான் கடைக்கு போனேன், அங்கே பார்த்து ரொம்ப க்ரீனாக அந்த கீரை இருக்கனால மனசே க்ரீனாக ஆயிடுச்சு. ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆயிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், ஓகே ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கீரை ஆகலை, அப்புறம் பார்க்கும்போது ரெட் கீரை பார்த்தேன், ரொம்ப மனசே அதெல்லாம் அசந்து போயிடுச்சு. ஓகே நம்ம ஒரு கீரை வாங்கிக்கலாம். ஸோ கீரை பார்த்துட்டேன், கீரை வாங்கிட்டு வந்துட்டேன். அது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு கீரைக்கு நம்ம இலையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கீரை முதல்ல அந்த இலை வச்சுட்டு கீரை செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே தண்டு இருந்துச்சு. அது பாருங்கள், நான் கீரை அந்த லீவ்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டேன். அதோட தண்டு பாருங்கள், சின்ன சின்னதாக இருந்துச்சு, பட் நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு தூக்கி போடணும் மனசு வரவே இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு சின்ன சின்ன பீஸ் மாதிரி நம்ம கட் பண்ணிட்டேன். சேம் லைக்கு நம்ம முருங்கைக்காய் எப்படி கட் பண்ணுறேன்னா அதே சேம் மெத்தடில் கட் பண்ணிவிட்டு ரொம்ப ஈஸி மெத்தடில் இன்றைக்கி சமைக்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் மோர் ஓவர் அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நம்ம என்ன சமைச்சிட்டு சாப்பிடணும் கூட அந்த ஹெல்த்தியாக தான் சாப்பிடணும். ஸோ என்ன பண்ணணும்னா கீரை அது நல்லா தண்டெல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு 2 உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணுறேன், ஒரு வெங்காயம் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கே குக்கிங் ஆயில் என்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த குக்கிங் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டுட்டு கொஞ்சம் கடுகு உளுத்தப்போ நீங்கள் போட்டுட்டு நல்லா வெடிச்சிடுச்சுன்னா அப்போ தான் நீங்கள் வெந்தயம் போடணும். ஸோ நல்லா அது ஃப்ரை ஆகிடுச்சு. ஆகிட்டு அப்புறமா அதில் 2 மிளகா கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு நான் மிளகா நான் மசாலாவில் தான் போட போகிறேன், அதனால் மிளகா யூஸ் பண்ணலையே. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஃபஸ்ட்டு இதில் நிறைய ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் இருந்துச்சு, அதை கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலராக ரொம்ப வேண்டாம், பட் ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்போ தான் ஒரு நல்லா டேஸ்ட்டே வரும். நம்ம என்ன செஞ்சு சாப்பிட்டு கூட அந்த டேஸ்ட்டு நல்லா வரணும். நல்லா அதனால அதுக்கு தான் நம்ம அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கே பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் உருளைக்கிழங்கு போட்டேன். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா உருளைக்கிழங்கு போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 1-2 டைம்ஸ் நல்லா பெரட்டிட்டு நான் அதை மூடிட்டு அப்புறம் நல்லா சாஃப்டாயிரும். உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா வெந்திரும். அதனால நான் அதை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா வெந்துட்டு அப்புறமா கொஞ்சம் ஓரளவு வெந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த தண்டு இருக்குது, தண்டு எல்லாமே தண்டு அதில் போட்டேன். நான் ஒரு கட்டை கீரை தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதில் நான் ஃபஸ்ட்டு கீரை கூட செஞ்சேன். இலை வச்சுட்டு ஃபுல்லாக இலை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டேன். அதை கீரை செஞ்சுட்டேன். அடுத்து நான் அதோட தண்டில் நான் ஒரு கிரேவி பண்ணிட்டேன். ஸோ நம்ம ரைஸுக்கு, நம்ம சப்பாத்திக்கு எது நீங்கள் சாப்பிட்றீங்களோ அதுக்கு ரொம்ப சைடிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா போட்டுட்டு 1 or 2 டைம்ஸ் கொஞ்சம் பெரட்டிக்குவாங்க. நம்ம இன்னும் உங்களுக்கு டேஸ்ட்டு எவ்வளோ நீங்கள் உப்பு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டேன். அதில் 4 ஸ்பூன் நான் இதில் மஸ்டர்டு சீட் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதில் நான் பிளாக் கடுகு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதில் போட்டுட்டு ஒரு 4 பல்ல இதில் கார்லிக் போட்டேன். அதுக்கு அப்புறமா ஒரு 4 காஞ்சி மிளகா போட்டேன். கொஞ்சம் தான் இதில் ஒரு 15 மிளகு போட்டிருக்குது. கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வரைக்கும் இதில் ஜீரகம் போட்டிருக்குது. போட்டுட்டு நல்லா மிக்சியில் அடிச்சிக்கணும். அதுக்குள்ளே பாருங்கள், நம்ம ஒரு வாட்டி நம்ம ஆல்ரெடி தண்டு போட்டிருக்குதுன்னா அதே பாருங்கள் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்குது. அது பக்கத்துலேயே கடையில் பார்த்திங்களான்னா அது கீரை கூட நான் செஞ்சிகிட்டே இருக்குது. ஸோ ஒரு கட்டு இல்லை, நான் 2 விதமான நான் இதில் சமையல் இன்றைக்கி பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கணும். மிளகாத்தூள் போட்டுன்னா அது எப்படி தெரியுமா, நம்ம பொண்ணெல்லாம் மேக்கப் பண்ணிட்டா அப்புறம் லிப்ஸ்டிக் போடலன்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக அதை லைட்டாக நம்ம ஒன்றுமே இல்லைன்னா லிப் க்ளோஸ் லைட்டாக யூஸ் பண்ணுறீங்களா லிப் க்ளோஸ் போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் லைட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இது செடி தக்காளி தான், அது தெரியுமா, அது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வீட்டில் தான் அதை நட்டினேன். அது ரொம்ப நல்லா வந்துருச்சு. அப்புறம் பாருங்கள், மசாலா நம்மளுக்கே நல்லா மிக்சியில் நான் நல்லா அடிச்சுட்டு அதை மிக்சியில் போட்டுட்டு நல்லா நைஸாக அதை அடிச்சுக்கணும். ஏன்னா அது கடுகு போடுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நான் அதில் நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு அதை பாருங்கள், கொஞ்சம் நம்மளுக்கு கைகறியில் இருக்குதுன்னு நல்லா கொஞ்சம் வெந்துட்டு அப்புறமா அதுக்கு மேலே போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 டைம்ஸ் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு மசாலா நல்லா ஃப்ரை பண்ண வரைக்கும் நம்ம நல்லா அதில் கிளறிக்கலாம். ஸோ நல்லா அது பாருங்கள் ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. ஸோ என்ன ஆகுது, அந்த மசாலாவோட கலரே பார்த்திங்களான்னா ரொம்ப சேஞ்ச் ஆயிரும். ஸோ நல்லா ஒரு ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னா அப்புறமா தான் அதில் தண்ணி ஊற்றணும். பாருங்கள், நான்
எவ்வளோ மசாலா போட்டு கிரேவியும் மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் நம்ம இதை தண்டுனா கண்டிப்பாக தண்ணி லைட்டாக அதில் சக் பண்ணும். அதனால் தண்ணி இருக்கனால நல்லா சாஃப்டாகிடுச்சு. தண்டெல்லாம் கூட ரொம்ப சாஃப்டாகிடுச்சு. வீட்டுக்கெல்லாம் நல்லாவே வெந்துருச்சுன்னு நீங்கள் கூட பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், நான் அதில் நம்ம ஆல்ரெடி மிக்சியில் தான் மசாலா அடித்தேன். அதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் நான் போட்ட அப்புறமா உங்களுக்கு எவ்வளோ அதில் கிரேவி தேவைப்படுதுன்னா அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றலாம். உங்களுக்கு லைட்டாக உங்களுக்கு செமி கிரேவி வேணும்னா நீங்கள் கம்மியாக தண்ணி ஊற்றலாம். ஸோ நான் இதை ரைஸுக்கே தொட்டுக்க தான் சாப்பிட போகிறேன். அதனால் நான் கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் போட்டிருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நான் பாயில் பண்ணும்போது கொஞ்சம் அதை நல்லா வெந்துடும். அதை நல்லா கொஞ்சம் தண்ணி கூட அதில் சக் பண்ணும். அதனால் கொஞ்சம் நான் அதிகமாக தான் போட்டிருக்குது. ஸோ போட்டுட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா அது ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. நல்லா வெந்துட்டு அப்புறமா நம்ம இது 1 or 2 minutes திருப்பி நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணிவிட்டு அகைன் நம்ம ஒரு வாட்டி அதை நல்லா பெரட்ட அப்புறமா பாருங்கள், நல்லா திருப்பி பாருங்கள், நல்லா வெந்திருக்குது. ஸோ நம்ம 1 or 2 times திருப்பி அதை ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு சிம்மில் கூட நீங்கள் வேணும்னா சிம்மில் கூட வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் பை சான்ஸ் வேணும்னா நீங்கள் அதை ஓப்பனாக கூட வச்சுக்கலாம். ஸோ சிம்மில் வச்சுட்டிங்களான்னா என்ன ஆகும், அதை நல்லா ஃப்ரை ஆயிரும், அது நல்லா வேந்திரும். அதை நல்லா கொஞ்சம் டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், எவ்வளோ நல்லா டேஸ்ட்டான நம்மளுக்கு ஒரு கீரையில் 2 விதமான நான் சமையல் செஞ்சுட்டேன். நீங்கள் கூட சமைச்சிட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருச்சு. பை சான்ஸ் நீங்கள் என்னோடய சேனலில் புதுசாக இருக்கீங்கன்னா என்னோடய சேனல்ஸ்க்கு லைக் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்ரேயா குசும் கிச்சன். இப்போ பாருங்கள், அதில் நான் என்ன பண்ணேன், கீரை செஞ்சேன். கீரையில் பாருங்கள், செவப்பு கீரையிலேருந்து ரைஸ் வச்சுட்டு நான் சாப்பிட்டேன். அதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் கூட போட்டுக்கலாம். இந்த வீடியோ கூட எனக்கு சேனலில் நான் போட்டிருக்கேன். சொல்ல ரெட் சிவப்பு கீரை எப்படி சமைக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்ரேயா குசும்.